அவரை பார்க்கக்கூடாதுன்னு நேற்று ஃபுல்லாக வீட்டிலேருந்து வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்குன்னு சென்னை போகிற வரைக்கும் என்னால் இப்படி வீட்டிலே உட்காந்துருக்க முடியுமா அவரை பார்க்கக்கூடாதுன்ட்டு? தேவிகா, எம்மாடி தேவிகா, அத்தை. மாடியிலேருந்து காஞ்ச துணி எடுத்துட்டு வந்துடுறியாமா? சரி அத்தை. ஹலோ ஃப்ரெண்ட். ஹாய். என்ன தேடிதான் நீங்க மொட்டை மாடி வரைக்கும் போறீங்கன்னா அதுக்கு அவசியமே இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். அட உண்மையாவே மொட்டை மாடல துணி காஞ்சிருச்சு, இப்போ எடுத்துருவான்னு அத்தை சொன்னாங்க, அதை எடுக்க போறாங்க. என்ன நேத்து ஃபுல்லா வெளில ஆளையே காணோம், பிஸியோ? நேத்து அத்தை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, சமையல் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்கெட்சிங் பண்ணிட்டு, சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்கெட்சிங் பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த புக்கை என்கிட்ட காட்ட முடியுமா? எடுத்துட்டு வரேன், இந்தாங்க. எடுத்துட்டு வரும்போதே அவ்வளோ சந்தோஷம். எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு அவர்கிட்ட பேசினதே கிடையாது. பட் ஸ்டில் அவரே சின்ன சின்ன விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட கேட்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு எல்லாமே. சரி, நீங்கள் என்ன ஃப்ரெண்டுன்றீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா நம்மளை பற்றி நம்மளுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும்ல? கரெக்டு, வாஸ்தவமான விஷயம் தான். என்னெல்லாம் என்கிட்ட கேட்குமா கேளுங்க. காலேஜ் படிக்கிறீங்களா? என் பேர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என் பேர் ஜீவா. நான் காலேஜ் முடிச்சு ஒரு 3-4 வருஷம் இருக்கும். இப்போ அப்பா கூட சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது?